என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. அக்கா வா வா வா, இத மாமா கிட்ட சொல்லலாம். இத நீ முதல்ல மாமா கிட்ட தானே சொல்லி இருக்கணும். யார்கிட்ட சொன்னா என்ன, எனக்கு நீயும் தானே முக்கியம். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும்டா. என்ன ஹெல்ப்? அதுவாடா, இந்த நாள் உங்க மாமாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலா நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டே போச்சு. உன்னை தவிர இந்த விஷயம் யாருக்காவது லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோயே, நீ அவ்வளவுதான். நாளைக்கு நைட் மாமா கிட்ட ஸ்பெஷலா நான் சொல்லணும். சரி மாமா கிட்ட ஸ்பெஷலா சொல்லு. சூர்யா அஞ்சலி எல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்களும் பாத்துக்குவாங்க, நான் அப்ப அங்க சொல்லும் போது பாப்பாங்க. அவங்களுக்குமே இது ஸ்பெஷலா இருக்கட்டும். அக்கா இப்ப எனக்கு ஸ்பெஷலா இருக்க வேணாமா? எனக்கு பொண்ணு பிறக்குமானே தெரியாம ட்ரெஸ் வாங்கி வச்சல, நான் அதை கொடுத்து எவ்வளவு ஸ்பெஷலா நான் சொன்னேன். என்ன நீ சரி கத்தக்கூடாது. ஏன்டா சொல்ல மாட்டே நீ? இதுக்கு மேல இந்த தாங்குவீங்களே எல்லாரும். இல்லனாலுமே நீ எனக்கு ஸ்பெஷல் தான். ஒரு குழந்தைய சுமக்க போற, உன்னையும் நல்லா பாத்துக்கணும், அந்த குழந்தையும் நல்லா பாத்துக்கணும்ல, அதனாலதான். ஏண்டா ஒரு நாளாவது அக்காவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்கியாடா? எனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சிட்ட நீல. ஏன் உனக்கு பையன் வேணாமா? அது எனக்கு தெரியல. பையன் வேணாம்னு சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு பொண்ணுதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ உனக்கு பொண்ணுதான் வேணும், பையன் வேணாம். எனக்கு பொண்ணுதான் அக்கா வேணும். சரி ஓகேடா, அந்த நாள் மாமாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். மாமா அது மறக்கவே கூடாது, சரியா? மறக்கவே கூடாதுன்னு சொல்றல. நான் என்ன பண்றேன், மாமா கைய அறுத்துறேன். அந்த காயத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த நாள் தான் ஞாபகம் வரும். கத்தாத. அது இல்லக்கா, நீ தானே ஸ்பெஷல் நாளா இருக்கும் மறக்கவே கூடாதுன்னு சொன்ன. அப்ப இப்படி அந்த காயத்தை பார்க்கும் போதெல்லாம் குழந்தை ஞாபகம் வரும்ல மாமாவுக்கு. அந்த காயத்தை பார்க்கும்போது குழந்தை ஞாபகம் வருமா இல்லையோ தெரியலடா, ஊ ஞாபகம் தான் வரும் மாமாவுக்கு. சரி விடு. நான் சொல்றத ஒழுங்கா கேட்டு பண்ணு. நீ என்ன சொல்றியோ அப்படியே அச்சு பிசுறாம பண்ற, ஓகேவா? சரிடா, மாமா மறந்துடவே கூடாது. இதுக்காக மாமா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால இந்த நாளை மட்டும் மறக்க கூடாது மாமா, சரியா? ஓகே ஓகே, கண்டிப்பா பாத்துக்கலாம். எப்படி தலக்குறோன்னு மட்டும் பாரு நீ. எனக்கு இன்னையில இருந்து நாளைக்கு நைட் வரைக்கும் டைம் கூட. நாளைக்கு நைட் வந்து பாரு எப்படி அசத்திடுறேன்னு மட்டும் பாரு. பொருளா வாங்கணும்ல, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேதான், பட் சொதப்பிட கூடாது. இந்த தம்பி எதையாச்சும் சொதப்ப வேண்டாக்கா. நீ ஏன் ஆச்சரியப்பட்டு வைப்பாரு. இதெல்லாம் யாரு செஞ்சான்னு கேட்டா நானும் தான் சொல்லணும், நீயும் சொல்லக்கூடாது. என்னது இது, எல்லா பறக்கும் நீ எடுத்துக்குவியா? அலைஞ்சு திரிஞ்சு பொருள் வாங்குறதுல நான் நீ செஞ்சிருவியா? டேய் அக்கா வயித்துல குழந்தை இருக்குல்ல, அதனால தானே நான் ஆசைப்படுறத நீ செஞ்சு தானடா ஆகணும். செய்யறேன்க்கா, ஐடியா உன்னோடது. செஞ்சது நான் அப்படிதான் பாராட்டு வாங்கணும். ரொம்ப ஓவரா பண்றடா. குழந்தை மட்டும் வரட்டும், இதுக்கு மேல எப்படி எங்க ஆட்டத்தை பாப்பேன்னு நீ பாப்ப. பாக்குறேன்னா பாக்குறேன். குழந்தையே சேர்த்து கெடுக்காம இருந்தா சரிதான்டா. இந்த குழந்தை பாரு என்கிட்ட எப்படி ஒட்டிக்கோன்னு. ஆமா மாமா வச்சு அப்புறம் எப்படி? ஆனா இப்பவும் சொல்றேன், எதுவும் சொதப்பிட கூடாது. மாமாவுக்கு ஒரு ஸ்பெஷல் நாளா இருக்கணும். அதுக்காக தான் முன்னாடி நான் உன்கிட்ட சொன்னேன், நீ தான் இதெல்லாம் செய்யணும், ஓகேவாடா? உனக்கு வேலைக்காரனா நான் தானே கிடைச்சா, அதனால தானே இப்படி பண்ற. பாசக்காரனா நீ தாண்டா இருந்த, அதனாலதான். அந்த அம்மா தான் சொன்னாங்க, என்ன விட நீ தான் பாசம் அதிகமா வச்சிருக்கிய, அதான் உன்கிட்ட சொன்னேன். நடிக்காத சரியா? டேய் என்னடா? சரி சரி, ரொம்ப பண்ணாத. இனிமே அக்கா சொல்றதுல நீ தான் செய்யணும். அக்கா கேக்குற எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். செய்யறதுக்கு நான் ரெடி தான், கேக்குறதுக்கு நீ ரெடியா? அதெல்லாம் அக்கா கேப்பேன். எவ்வளவு கேக்குறேன்னு மட்டும் பாரு. பாக்கலாம்க்கா பாக்கலாம். நீ கேக்குறியா இல்லையான்னு நானும் பாக்குறேன். இந்த ட்ரெஸ் உள்ள வை. பாப்பா வந்தோடனே முதல்ல இந்த ட்ரெஸ் தான் போடணும். நீ கவலைப்படாத சன். குழந்தைகிட்ட உன் மாமா வரதுக்கு முன்னாடி உனக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சிட்டாங்களான்னு சொல்லி சொல்லி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு அழகு பாக்குறேன். சப்போஸ் பையன் பிறந்துட்டா? பையனுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு அழகு பாப்பியா? ஓகேதான், எனக்கு பிரச்சனை இல்ல. நாளைக்கு பாரு கலக்குற நீயே ஷாக் ஆயிருவ. நாளைக்கு உன்னோட சந்தோஷத்தை நான் கண்டிப்பா பாப்பேன்க்கா. நீ மாமாவோட சந்தோஷத்தை பாரு, நான் உன் சந்தோஷத்தை பார்க்க போறேன். பாக்குறேன்டா, சொதப்பு மட்டும் செய்ய உனக்கு இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் என் அக்கா ஆசையா கேட்டுட்டா சொதப்பு வேணா. இதுக்கு முன்னாடியே நான் செய்வேன். இதுல வயித்துல வேற குழந்தை வளருது, எப்படிக்கா செய்யாம இருப்பேன்? இதுல மாமாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் நாள், அதனால அவ்வளவு சீக்கிரம் உங்க ரெண்டு பேருக்கான ஸ்பெஷல் நாளை எப்படி விடுவேனா? எவ்வளவு அழகா பண்ணி உங்க ரெண்டு பேர்த்தோட சந்தோஷத்தை பாக்குறேன்னு மட்டும் பாருங்க. சரி அதெல்லாம் ஓகேதான். முந்திரி கொட்டை மாதிரி போய் ஷாலு கிட்ட சொன்ன மகனே நீ அவ்வளவுதான். இப்ப வேற உன் பொண்டாட்டி ஞாபகம் வச்சுக்கோ. என்னக்கா, காதலியா இருக்கும் போதும் சரி, பொண்டாட்டியா இருக்கும் போதும் சரி, நீ சீக்கிரட்டான விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். அதுவும் இந்த விஷயத்த நீ சொல்ற வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன், ஓகேவா? நீ ஏன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லு, ஓகேவா? ஓகேதான், இப்ப போய் வளரிட்டேனா? உன் தம்பிய பத்தி உனக்கு தெரியாதா? நான் அந்த காலேஜ் விஷயத்தையே இன்ன வரைக்கும் யார்ட்டையும் சொன்னது கிடையாது. இத சொல்லுவேனா? டேய் பிரச்சனையே அதனாலதான், தெரியுமா உனக்கு? அட அப்படியா? பிரச்சனை அதனாலதானா? எனக்கு தெரியாதேக்கா. அப்புறம் என்னடா உன் அக்காவுக்கு அதனாலதான் பிரச்சனை? ஏதாவது பண்ணு சாம். பண்ணலாம் பாத்துக்கலாம், அதெல்லாம் பொறுமையா போகட்டும். இப்படியே சொல்லிடுறா.
சரி ஓகே ஓகே, நான் இன்னமும் இங்க உட்காந்துட்டு இருந்தேன்னு வையேன், மாமா வந்து என்ன ஏதுன்னு கேட்பாரு. அதை விட அங்க இருக்கவே கேட்பா. நான் போயிட்டு வரேன், பாய். சரி ஓகே சாம், போயிட்டு வா. ஆமா, அம்மா எப்படி உன்னை வீட்டுக்குள்ள விட்டாங்க? அது நான் எங்க, ஷாலு தான் என்ன பேச்சு பேசிட்டா தெரியுமா? சரி ஓகே ஓகே, அம்மாக்கு இது கொஞ்சம் நல்லதாக இருக்கும், பண்ணிட்டு விடு. அப்பயாச்சும் தெரிஞ்சுறாங்களான்னு பாப்போம். சரி ஓகேக்கா, பார்த்து பத்திரமா இருக்கணும் சரியா? கரெக்டா சாப்பிடணும் ஓகேவா? இப்ப நீ ஒரு ஆள் இல்ல 2 ஆள் ஓகேவா? சரிடா. அம்மா டேப்லெட் எழுதி கொடுத்தாங்களா? இல்லடா, நாளைக்கு தான் போகணும். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நாளைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ரெடியா இரு. அப்பா சாமி, நான் ரெடியா இருக்கேன், நீங்க வந்து கூட்டிட்டு போங்க. சரி ஓகே ஓகே, ஐயோ ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகேவா? அப்பா இப்பவாது சொல்லணும்னு தோணுச்சு. உன் மேல பாசம் இருக்கும்போது உன்கிட்ட சொல்லாம போவேனா? என் அக்கானும் அக்காதான். பத்திரமா இரு, நாளைக்கு கூட்டிட்டு போறேன் ஹாஸ்பிட்டல். சரி ஓகேப்பா சாமி. உறங்கும் போதும் இவனின் கவனம் உறங்கிப் போகாது, கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது, உலகமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா. என்ன மேடம், நான் ஆஃப் சாரி கட்ட சொன்ன கூட கட்ட மாட்டீங்க, இன்னைக்கு என்ன? அம்மா ரொம்ப ஓவரா பண்ணிட்டாங்கடா. உங்க அம்மாவுக்கு எது பிடிக்காதோ அதை தான் நான் செய்யணும். உங்க அம்மாவுக்கு என்னமோ ஆஃப் சாரி கட்டினா பிடிக்கவே பிடிக்காதா? சும்மா காலையில இருந்து ரூல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. உன் அம்மாவுக்கு பிடிக்காததை நான் செஞ்சே ஆக வேண்டாம். ஏங்க தேவையில்லாத வேலை? எனக்கு இது தேவையான வேலைதான். இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா அவங்க எதற்கு ரூல்ஸ் போடுறாங்களோ அதை நான் செஞ்சுதான் ஆகுவேன். எப்படிமா ரூல்ஸுக்கு மீறியா? ஆமா, உன் அம்மா ரொம்ப பண்றாங்களோ, உன் அம்மாவை திருத்தணுமா திருத்த வேணாமா? என்னமோ பண்ணி 2 பேரும் சண்டை போடாம இருந்தா சரிதான். சண்டைலாம் அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆனா ஒண்ணு, உன் அம்மா என்கிட்ட தேவையில்லாம பேசினாங்கன்னா நானும் பேச ஆரம்பிப்பேன். இடையில வந்துட்டு நீ எல்லாம் பேசக்கூடாது ஓகேவா? என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கப்பா, ஏன் தலை உருளாம இருந்தா சரிதான். இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி எங்க போற? நான் சூர்யா வீட்டுக்கு தான் சார் போறேன். நீங்க எங்க போறீங்க? நான் இந்த கலர் ஆஃப் சாரி கட்டுறேன்னு தெரிஞ்சேதானே நீ பிங்க் கலர் ஷர்ட் போட்ட. நான் இந்த பிங்க் கலர் ஷர்ட் போடுறேன், நீ இந்த ஆஃப் சாரியை கட்டினேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நடிக்காத, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் கரெக்ட் தான். நீயும் பிங்க் போட்டிருக்கியா? என்கிட்ட பிங்க் கலர்ல ஒரே ஒரு ஆஃப் சாரி தான் இருந்துச்சு, அது இது மட்டும்தான். அதுவும் 10 கடை ஏறி இறங்கி நான் ஆஃப் சாரி எடுத்தேன். யாருக்காக? உனக்காக. அப்ப அந்த டைம்ல என்னால ரசிக்க முடியலனாலும் இப்ப சூப்பரா இருக்கு. அப்போ நல்லா ரசிக்க முடியலங்க. ஏன்? உன் ஃப்ரெண்ட் இருந்தனாலயா? அப்ப அப்பனே நின்னு பேசிட்டு இருந்தா என்கிட்ட. இருந்ததா இல்லன்னு சொல்லல, பட் இப்ப நம்ம வீட்ல நீ எனக்கு வைஃபா. பின்ன உன் வைஃபா தான் இருப்பேன். உன்னை தானே காதலிச்ச, அப்ப உன்னோட பொண்டாட்டியா தானே இருக்கணும். நல்ல இந்த வாய் மட்டும் அடி சரியா? ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்கு அன்னைக்கு விட இன்னைக்கு சூப்பரா இருக்க. அன்னைக்கு கொஞ்சம் சோகமா இருந்தா, இன்னைக்கு நான் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கேன். ஆமா, காலையிலேயே ஏன் சூர்யா வீட்டுக்கு? நைட் வந்து அவனை பார்க்கவே இல்லடா. கால் பண்ணா கால் எடுக்க மாட்டேங்கிறாரு சார். ஏன்டா தெரியல, காலேஜ்ல ஏதோ முக்கியமான வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் போய் வீட்ல பாத்துட்டு வரலாம்னு போறேன்டா. சரி போயிட்டு பத்திரமா பாத்துட்டு வா. ஹலோ சார், சூர்யா வீட்டுக்கு தான் போறேன். இங்க இருந்து பக்கத்துல தான். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்து பத்திரமா போ. சரி சார், எங்க போறீங்க? ஒரு முக்கியமான சின்ன வேலை வெளியில இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, போயிட்டு வா. நீ பத்திரமா போயிட்டு வாடா. நீ தான் லாங்ல போற. கரெக்டா வீட்டுக்கு சாப்பிட வந்துரு. உங்க அம்மா எல்லாம் நமக்கு சமைச்சு வைக்க மாட்டாங்களா? அதனால அஞ்சலி எங்க சமைச்சு வச்சிருக்காளாம். நம்மள கூப்பிட்டா சீக்கிரம் வந்துரு. இங்க வேண்டாம், அஞ்சலி வீட்டுக்கு டைரக்டா வந்துரு ஓகேவா? ஓகே ஓகே, நான் வந்துடுறேன். நாளைல இருந்து இந்த வீட்ல நான் தான் சமைப்பேன். எல்லாத்துக்குமா நமக்கு மட்டுமா? உன் அப்பாவுக்கு கூட சமைச்சு போட்டுருவேன். உன் அம்மாவுக்கு நான் சமைச்சு போட மாட்டேன். அவங்க 2 பேரும் ரொம்ப திமிரா ஆடுறாங்க. என்னமோ எனக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா? கொடுத்தா உனக்கு மட்டும் தான் கொடுப்பாங்களா, எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு தெரியாம அவங்க சாப்பாட்டுல கையை வச்ச கையை உடச்சு கையில கொடுத்துருவேன். நான் சமைக்கிறதா நீ சாப்பிடுற. சரி ஓகேம்மா, நான் நீ சமைக்கிறதையே நான் சாப்பிடுறேன். ஓகே ஓகே, பை பை. வா போலாம். நீ பைக் எடுத்துட்டு போன எப்படி போகணும்? சூர்யா வேற காலேஜ் போயிடுவான், சீக்கிரம் வா. சரி ஓகே ஓகே போ. யார் இது? புதுசா அஞ்சலியோட ஃப்ரெண்ட் இவளே. அவளுக்கு இப்ப ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எல்லாம் இவன் வேலைன்னு நினைக்கிறேன். அஞ்சலி, அஞ்சலி, ஏ அஞ்சலி. அண்ணி என்னாச்சு? காஃபி குடிச்சிட்டு இருந்த. காஃபி வேணுமா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். யார் இது? சூர்யாவோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு அப்படி யார் ஃப்ரெண்டையும் தெரியாதே. ஓ, என்னை விட இன்னொரு பொண்ணு உனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியல. நீ காஃபி குடிக்கிறீங்களா? எனக்கு காஃபி எல்லாம் ஒண்ணும் வேணாமா. அம்மா என்ன ஆஃப் சாரி புதுசா? அது ஒண்ணும் இல்ல, உங்க அம்மாவை வெறுப்பேத்துறதுக்காக. சூப்பர் நீ சூப்பர். சரி ஓகே, இவையே வீட்டுக்குலாம் வரா? அத நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்கணும். ஒரு வைஃபா இருந்து நீ தானே கேட்கணும். ஏன் இப்படி பார்த்தா? காதலியவா கூட்டிட்டு வராரு, ஃப்ரெண்ட தானே கூட்டிட்டு வந்தாரு. அவ்வளவு வருத்தல வேணாம். நீ சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டாரு. அவன் விட்டுட்டே போக மாட்டான். சூப்பர். ஆனா எனக்கு கோவம் வருது. என்ன நீ ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நேரம் நான் வந்து உன்னை கூப்பிட்டேனே, அவன் காதுல கொஞ்சம் பச்சு விழுந்துச்சா பத்தியா? அங்கேதோ பேசிட்டு இருக்கான் பாரு. இவனுக்கு இருக்கு இன்னைக்கு. ஐயோ நீ என்னாச்சு? இருக்கு இவனுக்கு. இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் சூர்யாவுக்கு இருக்கு. நீ ஹாய் ஷாலு. ஹாய்டா. அவ்வளவுதான், மூஞ்ச பார்க்கும் போதே அவ்வளவு கோவம் இருக்கு. இன்னைக்கு சூர்யா அடி வாங்காம போக மாட்டாரு போல. தேவையில்லாத வேலை எதுக்கு? அதுவும் அண்ணி இருக்கும் போது எதுக்கு இது தேவையில்லாத வேலை? திட்டு வாங்கட்டும், பரவாயில்ல. ஆமாண்டா, இது யாரு? என்னோட ஃப்ரெண்ட் காலேஜ்ல புதுசா ப்ரொஃபசரா சேர்ந்திருக்காங்க. ஹாய்ங்க. ஹாய். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீ யூஎஸ்ஏக்கு போயிருந்தல, அப்பதான் இந்த ஃப்ரெண்ட் பிடிச்சேன். ஓ
நான் போன கேப்ல ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கேன். ஃப்ரெண்டு தானே. பிரியா உங்களுக்கு வேற ஃப்ரெண்டா இருக்கலாம், பட் ஷாலு அன்னைக்கு கடுப்பா இருக்குன்னு மட்டும் தெரியுது. நீங்க அவங்கள மட்டும் தான் ஃப்ரெண்ட் வச்சிருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் சூர்யா அப்படி பண்ணீங்க? போங்க, எனக்கே நல்லா திட்டுவாங்க. எனக்கு இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பா. இதனால கொஞ்சம் சோகமா போச்சு. இதுக்கு மேல ஒரே ஹாப்பி தான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரே ஜாலி தான். இதுக்கு மேல தான் நடக்க போறத பார்க்கணும். இன்னும் எவ்வளவு இருக்கு. இந்த காஃபி வேற டக்குன்னு தேடுது பாரு. இந்த காஃபி ஊத்த போறான்னு பார்த்தா டக்குனு இவங்க பேசி முடிச்சிருவாங்களோ. நம்ம காஃபியை விட இவங்க தான் முக்கியம். இவங்க சண்டை போடுறத பார்க்காம எப்படி? அதுதானே நமக்கு முக்கியம். முதல்ல சண்டை போடுறத பார்ப்போம், அதுக்கப்புறம் வேணா போய் காஃபி குடிச்சுக்கோ. ஆனா என்டர்டைன்மெண்டா இருக்கு. இப்படியே தெரிஞ்சிருந்தா உள்ளார இருந்து மிச்சர் முறுக்களை எடுத்துட்டு வந்திருப்பேன். மிஸ் ஆயிடுச்சு. இப்ப போடும். இவங்க சண்டை போட்டு முடிச்சாலும் முடிச்சிருவாங்க. வீட்டு வர கேப்ல ஏதாவது ஒரு சீன் மிஸ் ஆயிடுச்சுன்னா போச்சுல. இத போய் கண்டிப்பா அண்ணன் கிட்ட சொல்லணும்பா. சொல்லாம இருந்தா நம்ம மண்டையே வெடிச்சிரும். இந்த அண்ணனுக்கு கால் பண்ண வேற அவன் இப்பதான் வெளியில போனேன்னு சொன்னான். அண்ணன் நல்ல சீனை மிஸ் பண்ணிட்டான். நமக்கு அக்காவுக்கு கால் பண்ணலாமே. ஓகே ஓகே, முதல்ல அக்காவுக்கு கால். ஏன் இவ்ளோ அவசரமா கூப்பிட்ட? அக்கா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள வரும்போது ஒரு பொண்ணு வந்தா சண்டை போட்டு நீ பாத்துக்கல. ஆமா, அது நம்பிக்கை இல்லாம சண்டை போடுறது. அது நம்பிக்கை இல்லாம இருக்கட்டும். ஆனா ஷாலுடி இருக்காங்கல்ல, சூர்யாவுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிடைச்சிருச்சு சொல்லி எவ்வளவு கோவமா இருக்காங்க தெரியுமா? அது எப்படி தெரியுமா? உண்மையா நம்ம ஃப்ரெண்டா இருக்கமா? டக்குனு இன்னொருத்தவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது அவளுக்கு கோவம் வருதுன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்டா இருக்கும் போது கோவம் வரும். அண்ணன் வந்துட்டு இன்னொருத்தவங்க தங்கச்சி இருக்காங்கன்னு சொல்லும் போது கோவம் வரும்ல. இந்த மாதிரிதான் ஷாலுக்கு செம்ம கோவம் நினைக்கிறேன். இதுக்காகவே கூப்பிட்டேன். அக்காக்கு ஒரு என்டர்டைன்மெண்டே போகுது பாரு. காஃபி குடிக்கிறியா? இல்ல இல்ல அதெல்லாம் வேணாண்டி. சரி ஓகே ஓகே, நின்னு பாரு. அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீ நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பின்ன நமக்கு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் போது எப்படி விட முடியும்? அதனாலதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். பாருமா பாரு, நீ பாரு. ஆமா, இவங்க யாரு? உங்க தோள் மேல கை போட்டு நின்னுட்டு இருக்காங்க. உண்மையிலே போட்டு நின்னுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு மேல தானே போட்டு நின்னுட்டு இருக்கேன். ஓ ஃப்ரெண்டா? நானும் ஒரு ஃப்ரெண்டு தான். தெரியுது தெரியுது. புது ஃப்ரெண்ட் இல்ல, அப்படிதான். இப்ப வந்த ஃப்ரெண்ட் இல்ல, அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஓகே ஓகே. அம்மா உங்க பேரு? ஏன் தெரிஞ்சிட்டு கல்லுல ஏதாவது செதுக்கி வைக்கலானா? ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? அம்மா ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? ஓ சார், அதை இப்பதான் கவனிக்கவே செய்றீங்களா? அட என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லடா. எனக்கு என்ன கோவம்? ஸ்ட்ரைட்டாவே நிக்கலால, எதுக்கு தோள் மேல கை போட்டு நிக்கிறீங்க? அவருக்கும் வலிக்கும்ல. ஏன் அஞ்சலி, சூர்யா தோள்ல கை போட்டு நிக்கிறது உனக்கு பிரச்சனையா இருக்கா? உங்க ஃப்ரெண்ட் நீங்க நின்னுங்க. சின்ன வயசுல இருந்து இப்படி தானே பழகுறீங்க. ஏண்டா சூர்யா, உனக்கு வலிக்குதா? ஏண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுக்கிட்டியா? வலிக்கலையா? அஞ்சலிக்கு பிரச்சனை இல்லையா? இவனுக்கு பிரச்சனை இல்லையா? உனக்கு பிரச்சனைன்னு சொல்லியெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சும்மா சொன்னா நீங்க எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் இப்படிதான். என்னடி ஆச்சு இவ்வளவு கோவமா? என்ன பார்த்து பேசு நீ முதல்ல. இப்போ உனக்கு என்னவா பிரச்சனை? நீ தாண்டா பிரச்சனை. இங்க பாத்துக்கோமா, இவன் உனக்கு ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. என்ன? நீ இவன் காலேஜ்ல வந்து வேலை செய்யற. இவனோட உனக்கு ஒரு நாலேஜ் கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நான் தான் சொல்றேன்ல, இனிமே இவன் உனக்கு அண்ணன் மட்டும் தான், நீ அவனுக்கு தங்கச்சி. சரியா? நான் தங்கச்சி இருக்கணும், ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? ஃப்ரெண்டா இருக்கிறதுல எனக்கே பிரச்சனை இல்ல. உங்களுக்கு என்ன? உனக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, நீ தங்கச்சியாவே இரு. என் ஃப்ரெண்ட் எனக்கு மட்டும் தான். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏன் அஞ்சலி ஓகே தானே? ஃப்ரெண்டா இருக்க கூடாது தானே? இல்ல ராணி, நீங்க சொன்ன மாதிரி தான். அவரோட வைஃப் சொல்றேன், நீங்க தங்கச்சியாவே இருந்துக்கோங்க. என்ன அவரை சந்தேகப்படுறீங்களா நீங்களும்? சந்தேகம்லாம் இல்ல, சொன்னது மட்டும் செய்யுங்க. சந்தேகம்ங்கிறது என்னன்னு தெரியாதா உனக்கு? எனக்கு நீ அவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு ஏது பிடிக்கணும்? அவனுக்கும் பிடிக்கல. நேத்து வந்து அவன் அழுந்துட்டு இருந்தா என்கிட்ட. அவங்க என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறது பிடிக்கல, தங்கச்சியா இருக்க சொல்லு, நீ சொன்னா கேட்டுக்குவாங்கன்னு சொன்னான். அவனுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் நான் தான். ஏங்க அவனுக்கு ஒரே ஃப்ரெண்ட் போதுமா? தங்கச்சியால நீங்க தங்கச்சியை தத்து எடுத்துக்கோங்க. இனிமே அவன் உங்களுக்கு அண்ணன் தான். ஓகேவா? என்ன சூர்யா என்னடி ஆச்சு? அவன் இனிமே உனக்கு தங்கச்சி தாண்டா. சொன்னது மட்டும் செய். நான் மட்டும் தான் உனக்கு ஃப்ரெண்ட். ஓகேவா? சரிம்மா, நீ மட்டும்தான் இந்த உலகத்துல எனக்கு ஃப்ரெண்ட். அவ தங்கச்சி தான். யார வேணாலும் அக்காவை வச்சுக்கோ, தங்கச்சி வச்சுக்கோ. ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல நான் மட்டும் தான் உனக்கு இருக்கணும். இவ்ளோ கோவலாம் ஆக கூடாதுடி. எனக்கு நீ மட்டும் தான் ஃப்ரெண்ட், உனக்கு நான் மட்டும் தான் ஃப்ரெண்ட். சின்ன வயசுல இருந்தே இதுதானே ப்ராமிஸ் பண்ணோம். 1 year இல்லாத போது கூட நான் வேற ஃப்ரெண்ட தத்து எடுத்தேனா? இல்ல இல்ல. தத்து எடுக்கிறதுக்கு இது என்ன விளையாட்டா? தெரியுதுல, அப்புறம் எதுக்கு நீ அவள ஃப்ரெண்டா எடுத்துட்ட? ப்ராமிஸ் பண்ணா ப்ராமிஸை காப்பாத்த பழகிக்கோ. அவ இனிமே உனக்கு தங்கச்சி தான். இந்த வீட்டுக்கு வரலோ வரது இல்லையோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் அவ தங்கச்சி அக்காவா என்ன வேணாலும் வந்துக்கோ, ஃப்ரெண்டா மட்டும் வரக்கூடாது. சரி ஓகேடி, இனிமே அவ எனக்கு தங்கச்சி தான். ஓகேவா? ஓகே தான். இப்ப ஏது மேடம் சிரிப்பீங்களா? இதுடா வைஃப் கூட கோவரல, இவங்களுக்கு இவ்ளோ கோவருது. என்ன எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன்ல. என் ஃப்ரெண்டை எங்கேயும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஷாலு ப்ராமிஸ் பண்ணா எங்க எடுத்தாலும் காப்பாத்துவா. ஓகே ஃப்ரெண்ட், போலாமா ஃப்ரெண்ட்? போலாம் போலாம். காலேஜ் போல? காலேஜ் போல, இன்னைக்கு லீவ் எடுத்துட்டு வா, வெளியில போலாம். சூர்யா சொல்லவே இல்ல. இன்னைக்கு கையிலும் போகலையா, அர்ஜுனும் போகலையா, அதான் நானும் போகல. சரி ஓகேப்பா, கிளம்புங்க. ஆமா கையில் நீங்க எப்போ வந்தீங்க? ஸ்டார்டிங்லயே வந்துட்டேன். வந்துட்டீங்களா? பாத்தீங்களா ஷாலுவ? அவளுக்கு கோவம் வரது நான் நியாயம் தான் சொல்லுவேன். அவ மட்டும் தான் உனக்கு ஃப்ரெண்ட் நான் நினைச்சிட்டு இருக்க. வேற யாரையும் ஃப்ரெண்டா எடுத்தா அவனால ஏத்துக்க முடியல, அவ்வளவுதான். ஷாலுனிக்கு பையன் ஃப்ரெண்ட் கிடைச்சா நீ சும்மா இருப்பியா? இல்ல, அவளுக்கு நான் மட்டும் தான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைப்பேன். அதேதான் 2 பேத்துக்கும் இருக்கு. நீ தப்பா எதுவும் புரிஞ்சுக்கல. இப்ப புரிஞ்சுச்சா அவங்களுக்கு ஏன் கோவம் வந்துச்சுன்னு? வைஃபுக்கு வரத விட ஃப்ரெண்டுக்கும் வரலாம்.
ஓகே ஓகே புரிஞ்சிருச்சுங்க புரிஞ்சிருச்சு. இவங்க ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல அதுக்கும் மேல. ஓகேங்க ஷாலு, நான் அண்ணனாவே வச்சுக்கிறேன், நீங்க ஃப்ரெண்டாவே வச்சுக்கோங்க. ஏன்டா இன்னைக்கு லீவு? அதான் உனக்காக தான் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம். இந்த ஃப்ரெண்டுக்காக. இந்த ஃப்ரெண்டுக்காக தான் போலாமா ஃப்ரெண்ட்? போலாம் போலாம். என்ன மேடம் புதுசா ஆஃப் சரி? சின்ன வயசுல இருந்து உனக்கு பிடிக்காதே. பிடிக்காதுதான், பட் இவங்க அம்மாவை வெறுப்பேத்துறதுக்காக கட்டியிருக்கேன். ஹாஃப் சரி வாங்க மாட்டியா? எப்படி போய் வாங்கிட்டு வந்த? அது வேலைக்காக நான் அங்க போயிருந்தேன்ல, அப்பதான் சாம் ஆஃப் சரி கட்டி பார்க்கணும்னு சொன்னா ஏறி இறங்கி இந்த ஆஃப் சரியை வாங்கி கட்டினேன். ஓஹோ, காதலனுக்காக செஞ்சீங்க. ஹஸ்பண்ட்காக செஞ்சேன்டா. ஆமால நீ கல்யாணம் இதை நாங்க போனா ஓகே ஓகேமா நீ போலாமா ஃப்ரெண்ட்? போலாமே. பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, எல்லாம் சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்தை